அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளதாக புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கும் அதே இறை வார்த்தைகளை புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். கடவுள் தன் ஒரே மகன் இயேசுவை அருள் பொழிவு செய்து எதற்காக இந்த உலகிற்கு அனுப்பினார் என்று 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகளில் சொன்ன ஏசாயா இறை வாக்கினர் 52ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தையில் இயேசு இந்த உலகில் செய்ய போகிற காரியங்களை குறித்து பேசி அவரின் பாதங்கள் அழகான பாதங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஏன் ஏசாயா இறை வாக்கினர் இயேசுவின் பாதங்கள் அழகான பாதங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார்? இந்த உலகில் நிலவி வந்த இருளின் ஆட்சியை அகற்றி இந்த உலகில் அருளின் ஆட்சியை ஏற்படுத்த வந்தவர் இயேசு. எனவே இயேசுவின் பாதங்கள் அழகான பாதங்கள் என்று இறை வாக்கினர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். பாவ வாழ்க்கையின் காரணமாக மனிதர்கள் கடவுளை விட்டு பிரிந்து இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தன் மீட்பு செயலின் வழியாக மக்களை கடவுளோடு ஒப்புரவாக்கியதால் இயேசுவின் பாதங்கள் அழகான பாதங்கள் என்று இறை வாக்கினர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து மக்கள் நலமோடு வாழும்படி செய்ததால் இயேசுவின் பாதங்கள் அழகான பாதங்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். விண் அரசை பற்றிய நற்செய்தியை முதலாக இந்த உலகில் பறைசாற்றியவர் ஆண்டவர் இயேசு என்பதால் இயேசுவின் பாதங்கள் அழகான பாதங்கள் என்று இறை வாக்கினர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். விண் அரசை பற்றிய நற்செய்தியை முதலாக இயேசு அறிவித்ததால் இயேசுவின் பாதங்கள் அழகான பாதங்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் பேறு பெற்றவை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நற்செய்தி அறிவிக்கின்ற மனிதர்கள் தாங்கள் கால் பதிக்கும் இடமெல்லாம் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அந்த மக்களுக்கு அறிவித்து அந்த மக்கள் மீட்பு பெறும்படி செய்து தாங்கள் கால் பதிக்கும் இடமெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவதால் இந்த நாளில் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் பேறு பெற்றவை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, எல்லா மனிதராலும் நற்செய்தி பணியை மேற்கொள்ள முடியாது. கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த நற்செய்தி பணியை மேற்கொள்ள முடியும். ஒருவேளை கடவுளின் அழைப்பை பெற்று நற்செய்தி அறிவிக்கும் பணியை நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த பணியை நாம் உண்மையாக உத்தமமாக செய்து முடிப்போம். ஒருவேளை நற்செய்தி அறிவிக்கும் பணி நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். மாறாக நற்செய்தி அறிவிக்கின்ற மனிதர்கள் அந்த நற்செய்தி நல்ல முறையில் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அநேக ஆத்துமாக்களை அவர்கள் மீட்டெடுக்கும்படியாக நற்செய்தி அறிவிக்கின்ற மனிதர்களுக்காக நாம் ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து நாம் பாரத்தோடு ஜெபிப்போம் என்று சொன்னால் இந்த உலகில் நாம் ஒளியின் மக்களாக வெளிப்படுவதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். எனவே வரப்போகிற நாட்களில் நற்செய்தி அறிவிப்பு பணி செய்கிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த உலகில் ஒளியின் மக்களாக கடவுளின் மக்களாக நாம் வெளிப்படுவோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகில் நற்செய்தி அறிவிக்கும் பணியை செய்கிற உம்முடைய மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபித்து இந்த உலகில் உம்முடைய
உம்முடைய ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கின்ற மக்கள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.